நான் இங்கே வாங்க ஐயா வர வேண்டும் சேவகா ஐயா சுகமாக வாழ ஆசை கொடுத்திருக்கின்றேன். நன்றி வணக்கம். நல்லா இருக்குங்க. சபையை பார்த்தாயா? சபையை பார்த்தேன். எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கலாத பிறந்த கற்பகம் பிறந்த அற்புத திருச்சபை. லட்சுமி ராஜ்யம் கற்பகம் போன்ற அற்புதமான சபை இருக்கிறது. ஆமா. இந்த மாதிரி சபை எங்க பார்க்கலாம்? இந்த மாதிரி சபை எங்க பார்க்கலாம்னா ஒயின் ஷாப்ல. அதான் வரலையே விட்டு சாமி. ஒயின் ஷாப்ல தான் போடும், வேற எங்கேயும் கூடாதா? இன்னொரு இடத்துலயும் போடும். எங்க கூடும்? சாமி நீ அடிக்காத. ஏன்? ஐயோ என்ன? ஒழுங்கா பதில் சொல்ற. இன்னொரு இடத்துல கூடும். எங்க கூடும்? ரேஷன் கடையில. எதுக்கு அங்க கூடும்? அரிசி வாங்குறதுக்கு. ரேஷன் கடையில இப்படி உட்கார்ந்து அரிசி வாங்குவாங்களா? கியூல நின்று அரிசி வாங்குவோம். அப்புறம் இது எங்க? இப்ப இந்த சபை எங்க பாத்துருக்கிறேன்? இந்த சபை சாவு வீட்டுல கூடும். அது ஏமா நல்லா அவர்தான் எவ்வளவு பெருமையா சொல்லி தராரு. அது ஏன் சாவு? அப்படி சொன்னா திருவாங்கி கொடுங்க. தேவலோகத்திலே கூடுவது தேவர் சபை, இல்லையிலே கூடுவது நடுவர் சபை, டெல்லியிலே கூடுவது சட்ட சபை, இங்கே கூடியிருக்கபடியான சபை பார் சபை. பார் சபை என்று சொன்னார் என் நாட்டிற்கு மென்மை விருது நாடா இருக்கபடியான இந்த நன்னகரம் இருக்கிறது. என்ன ஒரு நன்னகரம்? அரியனாச்சி குடிகாடு. அரியனாச்சி குடிகாடு. என்ன வாடா என்ன அவரு நினைச்சிருக்காரு? உட்கார் சாமி. கட்டுனா எனக்கு என்ன இன்னும் தேவலோகத்திலே கூடுவது தேவர் சபை, எல்லையிலே கூடுவது திரு நடினர் சபை, எல்லையிலே கூடுவது சட்டச்சபை, இங்கே கூடியிருக்கபடியான சபை பார்ச்சபை. யாருக்காக கூட்டப்பட்ட சபை இந்த சபை? யாரு கேக்குறீங்க? கந்தசாமி உடையாருக்காக வேண்டி கூட்டப்பட்ட சபை ஒரு சபை. சாலோக சாமீப சாரூப சாய்ச்சம் என்று சொல்லபடியான நான்காமதி முத்திமோட்சம் அடைந்த மதிப்பிற்குரிய தந்தையார் மண்ணுலக வாழ்க்கையை துறந்து கர்ம வினையை அனுபவித்து கடவுள் கொடுத்த உயிரை கடவுள் பாவென்று அழைத்த போது இல்லை என்று சொல்லாமல் கடவுளுக்கே தானம் கொடுத்து நாடகக்காரர்களை கொண்டு வந்து அன்னதானம் இட்டு இன்று அவர் ஆத்மா மோட்சமடைய வேண்டும் என்பதற்காக இந்த தெருக்கூத்தை வைத்து பார்க்கிறார்கள். சரி, எதுக்காக தம்பி தெருக்கூத்து வைப்பாங்க? அவங்க வீட்டுல பணம் அதிகமா வச்சிருக்காங்க. உதச்சா என்ன பணம் அதிகமா இருந்தா வைக்கிறதுக்கு இடம் இல்ல, ஆட்டக்காரங்களை கூப்பிட்டு கொடுத்துருவாங்களா? பாதி பணத்தை அவங்க வாங்கிட்டு போட்டு கொடுப்பாங்க. அதுக்காக தெருக்கூத்து வைப்பது கிடையாது. ஒரு மனிதன் பிறந்தான் இருந்தான் கடைசியில் இறந்தான். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட கண்ணிமைக்கும் நேரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு காலம். சரிதான், கண்ணிமைக்கும் நேரம் அவ்வளவுதான் மனுஷனுடைய ஆயுள். இதுல நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிறது தான் மனிதனுடைய அதர்ம உலகம். இந்த மண் அதர்ம உலகம், இந்த கலியுகம். ஆமா, பிறவி பலனை ஆற்றுவதற்கு கொடுத்த இந்த மானிட ஜென்மம். சரிதான், அப்படி பிறவி பலனை ஆற்றுவதற்காக எல்லா உயிருக்கும் 5 அறிவோட நிறுத்தி விட்டான் இறைவன். சரி, எல்லா உயிருக்கும் 5 அறிவு. யாராருக்கு 5 அறிவு? எனக்கு தெரியாது, சொல்லுங்க. தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, தெரிஞ்சது சொல்லு, தப்பு இல்ல. ஆடு மாடு நண்டு ஊர்வனை பரப்பனை மிதப்பனை நடப்பனை. ஆமா, இவங்களுக்கு எல்லாம் 5 அறிவு. நமக்கு 6வது ஒரு அறிவு பேசும்படியான திறமையை கொடுத்து மனிதனாக படைத்து விட்டான் இறைவன். ஏன் நமக்கு மட்டும் இந்த 6 அறிவு கொடுத்திருக்கிறாங்க? நாம ஏதோ போன ஜென்மத்துல செய்த பாவம் குறைவாக இருக்கின்றது. போல விட்டுருச்சு. சொல்லுங்க சாமி. இல்ல கொஞ்சம் மூச்சு வாங்குதுன்னு சொன்னேன். இந்த 6 அறிவு ஜீவராசியை படைத்த இறைவன் இவன் பாவம் செய்ய மாட்டான். திறமையை கொடுத்து மண்ணுலகத்தில் மானிட ஜென்மத்தை கொடுத்து இவனை வாழ வைக்க வேண்டும் என்று இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த ஜனனம், அதை தான் சொல்லுவார்கள். சரி, கடல் என்ற புவி மீதில் அலையென்ற உருகொன்று காற்றென்ற வாழ்வை நம்பி மாறுத சுழலிலே கட்டுண்டு நித்தம் உடலென்ற கும்மிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவும் பகலும் உண்டுண்டே உறங்குவதல்லால் ஒரு பலனும் அடைந்தில்லேன். தடமென்ற மிடிக்கரையில் பந்தவாசங்களிட்டு தாய் என்றும் சேய் என்றும் நீ என்றும் நான் என்றும் தமையேனை இவ்வண்ணமா ஏன் என்று இடை நின்று கடை நின்று பாராமல் இருப்பது உனக்கு அழகாகுமோ சிவகாமி நேசனே எனையாலும் செல்லைவாள் நடராஜனே என்றார். சொல்லு. நடராஜனே என்பார். இப்ப எனக்கு மூச்சு வாங்கலையா? இப்ப சொல்ல ஏதாவது. நடராஜனே எம்பார். இருங்க
மானிட பிறவி கடலில் எடுத்து வரக்கூட அலை மாதிரி அந்த அலை எங்க வரும்? கடல்ல. கடல் அலை எங்க வரும்? கடல்ல இருந்து கரைக்கு வரும். கரைக்கு வர அலை திரும்பவும் கடலுக்குள்ளே போகும். கரையோடு நின்று விடாது, திரும்ப கடலுக்குள்ள போகும். அது மாதிரி இறைவனால் படைக்கப்பட்ட இந்த ஜனனம் மண்ணு சொந்தம்னு நாம நினைச்சு வாழ்றோம். நமக்கு மண்ணும் சொந்தம் இல்ல, மண் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. சரி, அது எதுக்காக? இறைவன் கொடுக்கப்பட்ட உயிரை வாவென்று அழைக்க போது போறோம் பாரு. இந்த மண்ணு எவ்வளவு நம்மள சுமந்ததோ அவ்வளவு இந்த உடம்ப திங்கிறதுக்கு தான் இல்லையா? இருக்கிற வரைக்கும் புண்ணியத்தை தேட வேண்டும் என்பதற்காக ஆண்டோர்கள் சான்றோர்கள் கற்றறிந்த கணதனவான்கள் குருப்பிரியோர்கள் வந்திருந்து நாடக கலா ரசிகர்கள் அத்துணைமான நாடக நண்பர்களுக்கும் சரி, நாடக ஆசான்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் மனம் கணிந்த வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசல வட்டம், உங்கள் சொந்த ஊர் காலசமுத்திரம். உங்கள் பெயர் லோகநாத கவுண்டர், நாடகாசிரியர். நன்றாக தெரியும். அதை கேட்க நான் இப்போது வரவில்லை. அதை கேட்பதற்காக இப்பொழுது நான் வரவில்லை. வேற இருக்கீங்க தங்கம் நீ என்ன படுத்துவோம்னா என்னடா? விடு, ஒரு மணி நேரம் நாடகம் கதை பாருங்க, தூங்காத பாருங்க. இப்போது தற்போது வந்திருக்கிறேன் இந்த வேடம். இந்த யார் என்று விளக்கம் புரியுது? இந்த வேடத்தின் பெயரை நீங்க சொல்லி காமிச்சீங்கன்னா தெரிஞ்சுப்பேன். சொல்லி காமித்தால் தெரிந்து கொள்வேன். தெரியும். ஆமா. என்ன யார் என்ற விளக்கம் புரிந்தது? எனக்கு நன்றாக புரிந்தது. எப்படி புரிந்தது? அவனுக்கு கூடிய மக்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லுங்க. மக்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லுங்க. சொல்றேன், கவனமா கேளு. சொல்லிக்காமீங்க. நாடுகள் இருக்கிறதே, அவனிக்கடல் 56 தேசம். 56 தேசம். 56 தேசத்திலேயே ஆமா, தலை துவங்கிய நாடு 56 நாட்டுக்கும் தலைமை நாடா இருக்கும்படியாக வடவெண்டனில் ஒரு பகுதியாக இருக்கும்படியான நான் முடிவு பூண்டு ஆளும்படியான என்னுடைய நாடோ உங்கள் நாடோ அங்க தேசம். அங்க தேசம். உங்க தேசம் அங்க தேசம். உங்களுடைய தேசம் நாடு அங்க தேசம். உங்களுடைய நாடு அங்க தேசம். என் நாட்டுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. என்ன பெருமை? ஏன் என் நாட்டு அங்க தேசம் என்று சொன்னார்கள்? கைலாயமே கோயிலாக விற்றிருக்கும்படியான முக்கந்தாராகிய பரமக்கடவுள் இருக்கின்றாரே, அந்த பரமக்கடவுளுடைய நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை நெற்றி கண்ணால் பற்றி எரித்தார். அந்த மன்மதனுடைய அங்கமாகப்பட்டது என்னுடைய நாட்டில் விழுந்தபடியினால் என்னுடைய நாட்டுக்கு அங்க அப்படி அங்க தேசத்தை முடிவுண்டு ஆண்டு வரும்படியான என்னுடைய பேரோ யாரு? கர்ணபூபதி. அங்க தேசத்தை நான் பத்தம் கட்டி ஆளும்படினா வந்திருக்கிறாள். யாரு? கர்ண தேசாதிபதி.
தேசாதிபதி வந்து அங்க தேசாதிபதி அதிபதி வந்து பொங்கவர் மதிக்க ஜெயம் தந்து பொங்கவர் மதிக்க ஜெயம் தந்து பொங்கவர் நான் விண்ணுலகத்தோர் விண்ணுலகத்தோரும் என்னை மதிக்கும்படியான வெற்றியை மண்ணுலகத்தில் நிலைநாட்டியவர் இந்த கர்ண மகாராஜன். எனக்கு நிகரான வில்லாளி யாரும் கிடையாது. எனக்கு நிகரான வில்லாளி யாரும் கிடையாது. உலகத்துல பிறந்தவனும் கிடையாது, இனி பிறக்க போறவனும் கிடையாது. ஏன் ஏங்கய்யா? என்னுடைய குருநாதர் இருக்கின்றாரே. யாரு? யமதக்கினி மகாமுனிவருக்கும் ரேணுகை அம்பையாருக்கும் பிறந்த 5 பிள்ளைகளில் இறையோ பரசுராமர் என்னுடைய குருநாதர். பரசுராமன். ஆமா, அவரிடத்திலே நான் பாடத்தை கற்றவன். சரிதான். ஆனா நான் வீரத்தலதான் இப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னை தான வீர கர்ணன் என்பார்கள். என்ன சொல்லுவாங்க? தான வீர கர்ணன். ஏன் என்ன தான வீரன்னு சொல்றாங்க? நான் பாட்டம் சொல்ல தெரியும், வந்து அதை கேட்டாலும் என்னை தான வீரன் என்று ஏன் சொல்கிறார்கள்? ஏனுங்க? நான் தானத்தில் சிறந்தவன். தானத்தில் சிறந்தவன். என்னுடைய மனையை தேடி கர்ணன் என்று சொல்லி ஐயா யாசகர் என்று யாராகிலும் எதை கேட்டாலும் என் உயிரையே கேட்டாலும் இல்லை என்று கொடுக்கக்கூடியவன் நான். அதனாலதான் என்னை தான வீரன் என்று சொல்வார்கள். தான வீரன். ஆனா என்னுடைய ரகசியத்தை மட்டுமல்லவா நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரிதான். என்னுடைய பிறப்பின் சௌச்சாச்சாரம் தெரியுமா? சொல்லி காமிச்சா தெரிஞ்சு. என்னுடைய தாய் தந்தை இருக்கிறார்களே. யாரு? வடகண்டலிலே வசனாவரத்தியாண்டு ஒருபடியான திருதராட்டிரன மகாராஜனுக்கு தேர் ஓட்டியாக இருக்கும்படியான என்னை வளர்த்த தந்தையோ அதிரதன். அதிரதனுக்கும் என் தாயாகிய ராதை என்று சொல்லபடியான அம்மையாளுக்கும் வளர்ப்பு பிள்ளை இந்த அதிரதனுக்கும் ராதைக்கும் வளர்ப்பு மகனாக விளங்கி வரக்கூடிய கர்ண மகாராஜன். வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்றீங்களே. ஆமா, வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்றீங்களே. பாருங்க சார், என்னுடைய பிறப்பின் ரகசியத்தை நீ கேட்கலாம். சொல்லி காமிங்க. அதிரதனும் ராதையும் உன்னை வளர்த்த தாய் தந்தை என்று சொல்லுகின்றாயே. ஆமா. உங்க அப்பா அம்மா யாரு? உங்க சொந்த அப்பா அம்மா யாருங்க? எல்லாரும் நினைக்கலாம். சரி. தானத்தில் சிறந்தவன் கர்ணன். அங்கு தேசத்திற்கு அரசன் கர்ணன். இவ்வளவு செல்வ செழிப்பா வாழக்கூடியவனுக்கு பெற்ற தாய் தந்தையர் இல்லாமலா இருக்கும்? எப்படி இல்லாம இருக்கும்? அப்பா, சத்தியமா என்னை பெற்ற தாய் தந்தையர் எனக்கு யாரென்றே தெரியாத நான் ஒரு அனாதையப்பா. தெரியாதா? இதுவரைக்கும் என்னை பெற்ற தாய் முகத்தை நான் கண்ணால் கண்டவன் கிடையாது. என்னை எடுத்து வளர்த்தவர் அதிரதன். நான் செல்வ செழிப்பா வந்தது 100 பிள்ளைக்கும் சமையல் என்று திருதராட்டிரன் பேரெடுத்து வளர்த்தார். சரி. ஏதோ எனக்கு தெரிந்த வரை என் பிறப்பின் ரகசியத்தை சொல்றேன், நல்லா கேளு. சொல்லுங்க. வைகை நதியின் ஆற்றில் தங்க பேழைக்குள்ளாக நான் ஒரு குழந்தையாக மிதந்து கொண்டு வந்தேன். சரி. எங்க? வைகை ஆற்றிலே, வைகை நதியில் குழந்தையாக மிதந்து கொண்டு வந்தேன். நான் மிதந்து வந்த பேழை அகஸ்தனாபுரி பட்டணம் கரை ஓரம் வந்தது. சரி. அந்த நேரத்துல துரியோதனனுடைய தந்தை திருதராட்டிரன். சரிதான். பிறவியிலேயே கண்குருடு. திருதராட்டிரனுக்கு தேர் ஓட்டி எங்க அப்பா அதிரதன் 22 பேர்களும் சேர்ந்து கொண்டு நதிக்கரையில் ஜானபானம் செய்வதற்கு வந்தார்கள். அப்படி வருகிற போது எங்க அப்பா அதிரதன் பெட்டிய கண்ணால் பார்த்து விட்டார். சரி. பெட்டிய கண்ணால் பார்த்து விட்டார். பார்த்துவிட்டு சொல்லுகின்றார், ஐயா மகாராஜா, வைகை நதியில் ஏதோ ஒரு தங்க பேழை மிதந்து வருகிறது அப்படின்னு சொல்றாரு எங்க அப்பா. அப்போ பார்த்தார் திருதராட்டிர மன்னர். சரி. அவருக்கு ஒரு குருட்டு எண்ணம். என்ன எண்ணம்? குருடனுக்கு குருட்டு எண்ணம். அப்ப திருதராட்டிரன் என்ன நினைக்கிறாராம், பெட்டியில ஏதாகிலும் கனமான பொருள் இருந்திருந்தா பெட்டி வைகை நதியில முழுகிதான முழுகி இருக்குமே. தங்க பேழைன்னு சொல்றானே. அப்ப தங்க பேழையில பொருள் இல்லாதாலதான் மிதந்து வருகிறது. அப்ப 2 பேருக்கும் ஒரு போட்டி. ஏ அதிரதா, ஏ தேரோட்டி,
பெட்டியை வைகை நதியிலிருந்து எடுப்பது பெட்டிக்குள்ள எது இருந்தாலும் அது உனக்கு சொந்தம். ஏன்னா முன்ன பார்த்தது நீதானே. ஆமா. பெட்டிக்குள்ள எது இருந்தாலும் அது உனக்கு சொந்தம். சரி. பெட்டி மட்டும் எனக்கு சொந்தம்னு திருதராட்டிரன் மன்னர் சொல்லுகின்றார். சரிதான். வைகை நதியிலே மிதந்து வந்த பேழையை கையால் எடுக்கின்றார் என் தந்தை அதிரதன். எடுத்து பேழையை திறந்த உடனே அந்த பெட்டிக்குள்ளாக நான் அப்படி கதறி கொண்டிருந்த உடனே என் தந்தையாகிய அதிரதன் பார்த்தார். ஐயா மகாராஜா, பேழைக்குள்ளே ஒரு பருத்தி முத்து சலமா போடுது. கடைசி நேரத்தில் இந்த கதை அப்போ பெட்டிக்குள்ள எது இருந்தாலும் அது அதிரதனுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னீங்களே. ஆமா. அப்பதான் திருதராட்டிரன் நினைச்சாராம், நான் குழந்தையா வர்றப்ப திருதராட்டிரனுக்கு துரியோதனை யாரும் பிறக்கல, 100 பிள்ளையும் பிறக்கல இல்லையா. அப்போ திருதராட்டிர மன்னர் கேட்டாராம், சரி அதிரதா, நான் தெரியாத தவறு பண்ணிட்டேன். என் வீட்லயும் குழந்தை பாக்கியம் இல்ல. சரிதான். ஆனா இந்த குழந்தைய உனக்கு சொந்தமா எடுத்துக்கிட்டியே, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. அதனால இந்த குழந்தைய என் கையில கொடு, நான் தொட்டு தூக்கி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் திருதராட்டிர மன்னர். இந்தாங்க மகாராஜான்னு எங்க அப்பா குழந்தைய அவர் கையில கொடுக்கும் போது திருதராட்டிர மன்னர் கையை ஏந்துகிற போது என் கழுத்திலே இருந்த மணி மாளிகை, குழந்தையா இருக்கும் போது என் கையில மணி மாளிகை இருந்தது. சரி. அந்த மணி மாளிகையை பித்து திருதராட்டிரர் மன்னர் கையில நான் வச்சேன் குழந்தையா. சரி. அப்பதான் திருதராட்டிரர் கேட்டாராம், ஏ தேரோட்டி, நான் குழந்தைய குடுறான்னு கேக்குறேன். சரிதான். நீ ஏதோ ஒரு மாலையை கொடுக்கறியே அப்படின்னு சொன்னாங்களாம். சரி. அப்போ சொல்லுகின்றார் எங்க அப்பா தேரோட்டி, ஐயா மகாராஜா, குழந்தைய நான் கொடுப்பதற்கு முன்பாகவே குழந்தை கழுத்தில் இருந்த மாலையை தானா பித்து உங்க கையில கொடுக்குது. சரிதான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கர்ணா அப்பதான் சொல்றாராம் திருதராட்டிரன் மன்னர், இவர் வாரி வழங்குவதற்கென்றே பிறந்த குழந்தை. சரிதான். யாரு வாரி வழங்குவதற்கு குழந்தை? வாரி வழங்குவதற்கென்றே பிறந்த குழந்தை அப்படி என்று சொல்லி, ஏ தேர்வட்டி அதிரதா, இந்த குழந்தைய ஒரு 10 நாள் என்கிட்ட கொடு. சரி. எனக்கும் குழந்தை பாக்கியம் இல்ல, ஒரு 10 நாள் நான் வளர்த்து குழந்தை பாசம் இதுதாங்கிறத தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாரை வார்த்து திருதராட்டிரன் மன்னர் கையில என்ன கொடுத்தாங்களாம். சரிதான். அப்போ எனக்கு பேர் இல்லாமலா இருந்திருக்கும். எனக்கு முதல் திருதராட்டிரன் மன்னர் வைத்த பெயர் வைகை ஆற்றிலே நான் சுதனாக மிதந்து வந்தபடியினால் எனக்கு பெயர் வைகை சுதன். வைகை சுதன்கிற பேரை தான் மகாபாரதத்துல வசுசேனன் என்று அழைப்பார்கள். வைகை சுதன்கிற பேரு வசுசேனன். கர்ணனுக்கு முதல் பேரு வசுசேனன். அப்படி வைகை சுதன் என்ற பேரை வளர்த்து அகஸ்தனாபுரி வட்டத்திலே திருதராட்டிரனோட மன்னனோட சபையிலேயே குழந்தையாக நான் வளர்ந்து கொண்டு வந்தேன். நான் வளர்ந்து வரும்படியான நாளை திருதராட்டிர மன்னருக்கு ஒரு சாபம் இருக்கிறது. என்ன சாபம்? அஷ்டகோண மகாமுனிவர் கொடுத்த சாபம். ஒரு பிடி சாதத்திற்கு மேல் மறுபிடி சாதம் அள்ளினால் அந்த சாதம் எல்லாம் புழுவா போகணும்னு அஷ்டகோண மகாமுனிவர் கொடுத்த சாபம். சரி. அதனால காந்தாரி அம்மா திருதராட்டிரனுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது ஒரு கலயம் இல்ல 100 கலயம் சாதத்தை வைத்து ஒரு கலயத்தில் ஒரு பிடி சாதம், ஒரு கலயத்தில் ஒரு பிடி சாதம், ஒரு கலயத்தில் ஒரு பிடி சாதம், இப்படிதான் அவர் சாப்பாடு சாப்பிடுற பழக்கம். சரி. அன்று ஒரு நாள் நான் அரசவையிலே தவழ்ந்து கொண்டிருக்கும் போது 100 கலயத்தில் சாதத்தை வைத்தார்கள். திருதராட்டிர மன்னர் ஒரு பிடி சாதத்தை அள்ளி சாப்பிட்டு விட்டு அப்ப அரசவைக்கு நான் தவழ்ந்து கொண்டிருந்த மாதிரி நான் நேரா தவழ்ந்து கொண்டு போய் அந்த சாதத்து மேல கையை வச்சுட்டேன். கையை வச்ச உடனே புழுவா மாற வேண்டிய சாதம் எல்லாம் அப்போ சாதமாகவே. அப்பதான் காந்தாரி அம்மா சபைக்கு வந்தாங்க. ஐயா மகாராஜா, உங்களுக்கு சாதம் வைத்து இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஏன் சாப்பாடு சாப்பிடாத இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டோம்மா, ஏன் என்ன அப்படி கேக்குற? நீங்க ஒரு பிடி சாதம் இல்லைன்னா மறு சாதம் எல்லாம் புழுவா போயிருக்கணுமே, சாதம் சாதமாவே இருக்குது, எப்ப சாப்பாடு சாப்பிட்டீங்க? சாதம் சாதமாக இருக்கிறதா? அப்ப அரசவைக்கு என்னை தவிர மாற்றொருவர் எவரோ வந்திருக்கின்றார், வந்திருக்கிற ஆள் யாரு அப்படின்னு கேட்டாங்க. வைகை ஆற்றிலே கொண்டு வந்த வைகை சுதன் குழந்தையா தவழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன்தான் அன்ன கலையத்தில் கை வைத்து விளையாடுகின்றான். அவனா விளையாடினா என் கலையற்று புழுவை தீர்க்க வந்த இவன் சாதாரண பிள்ளை கிடையாது. அப்படி என்று என்னை கரத்திலே வாங்கி அப்போது எனக்கு திருதராட்டிர மன்னர் வைத்த பெயர் கலையற்று புழுவை தீர்த்த இவன் கர்ணாபிஷேகம்.
அப்படி கர்ணாபிஷேகரன் என்ற பேரை வகித்து ஆமா பொழுதுமாக வளர்ந்து 3 பிள்ளைகளை விட மற்ற பிள்ளையை விட என்னை பெருமையாக எடுத்து வளர்த்தார் என் தந்தையார். வணக்கப்பா. என் தந்தையார் பெருமையாக எடுத்து வளர்த்தார். அப்படி வளர்ந்தாலும் 100 பிள்ளைகளும் பிறந்தார்கள் துரியோதனாதிகள். அப்படி பிறந்து கவர்ந்து வரும்படியான நாளையில் நான் அங்கு தேசத்தை பட்டம் கட்டி ஆள வேண்டிய காரணம் என்ன? சொல்ல வேண்டும். பட்டம் கட்டிய காரணம் என்ன தெரியுமா? என்ன? நான் எனக்கு பிறவியிலேயே எனக்கு ஒரு இது இருக்கின்றான். அவன் யாரு? பாண்டவகா ராஜருக்கும் ஐவராஜாக்களிலே நடுவிறந்தோன் என்னுடைய வரவேதிரில்லாத விஜய காண்க. ஆமா, அரசவை கூடியது. குரு பெரியோர்கள் எல்லோரும் அமர்ந்தார்கள். அப்போ மாணாக்கர்களுக்கு திறமை பயிற்சி போட்டி நடத்தினார்கள். அப்போ அர்ஜுனன் ஒருவன் எழுந்து வேகமாக பானத்தை பூட்டி ஒரு இலைக்கு ஒரு துவாரம், ஒரு இலைக்கு ஒரு துவாரம், ஒரு இலைக்கு ஒரு துவாரம் அப்படி பார்த்தான். எல்லோரும் எழுந்தார்கள். அவையிலே ஒற்றுமையாக கூடி இந்த உலகத்தில் அர்ஜுனன் ஒருவனே வில்லாதி, அர்ஜுனன் ஒருவனே வில்லாதி அப்படி இருந்தார்கள். அப்போ சக மக்களோடு நான் தேர்தத்தில் அமர்ந்திருந்தேன். எழுந்து நின்று மனம் வரவில்லை. சபையார்களே, உங்கள் வில்லரங்கு போட்டியை நிறுத்துங்கள். திறமை வாய்ந்தவன் அர்ஜுனன் என்று எப்படி உங்களால் கூற முடியும்? அவனை விட எனக்கு திறமை இருக்கு. எனக்கு திறமை இருக்கு. நான் சபையில் இறங்குகிறேன். அர்ஜுனன் திறமையா என் திறமையா பாருங்கள். அப்படி என்று சபையிலே இறங்கி அர்ஜுனன் வளைத்த வில்லு இருக்கிறது. முன்புறமாக வில்லை வளைத்து வானத்தை பூட்டி ஒரு இலைக்கு ஒரு துவாரம் எடுத்தான். ஆனா நான் சாதாரணப்பட்டவனா? பின்புறமாக திரும்பி பின்கையிலே வில்லை பம்பை எய்த உடனே ஒரு இலைக்கு 2 துவாரம், ஒரு இலைக்கு 2 துவாரம் அப்படி சாற்றியது. அப்பதான் பார்த்தா யாரு? குருப்பெரியோராகிய பீஷ்மாச்சாரி. கர்ணா, இந்த சபையில் நிற்பதற்கு உனக்கு ஏதோடா தகுதி? நீ ஒரு சத்திரியனா? இது சத்திரிய வில்லரங்க போட்டி அப்படி என்று சொல்லி என்னை அவமானப்படுத்தினார். உங்களை அப்போதுதான் நினைத்தேன், அடிப்பாய், என்னை பெற்ற சண்டாளி எதற்கோ பயந்து என்னை ஆற்றில் விடாமல் இருந்திருந்தான். இவ்வளவு வீரம் இருந்தும் திறமை இருந்தும் இழிப்பெயருக்கு ஆளாகியிருப்பேனா? அப்படி என்று தலை குனிந்து நின்றேன். நீங்க அப்போது வந்தான் என் தம்பி உனக்கு நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம். ஒருவன் பிறப்பால் மட்டும் ஜாதி உடையவனாக முடியாது, குணத்தால் அவன் ஜாதி உடையவனாகலாம். அதனால நீங்கள் இப்போது இலிகுலத்தோர் தேர்வாட்டி என்றுதான் இவர்கள் சொல்லுகிறார். உண்மைதான். உங்களுடைய வீரத்தால் உங்களை நான் ஒரு நாட்டிற்கு அரசனாக்கின்றேன். 100ல் ஒருவரா எங்களுக்கு அண்ணனா நீங்க இருங்க. அப்படி என்று என் தம்பி துரியோதனன் சொல்லி அங்கு தேசத்தை எனக்கு பட்டம் கட்டி அங்கு தேசத்திற்கு அதிபனாக வாழ வேண்டும் என்று சொல்ல அந்த வார்த்தையை ஏற்று 100வருக்கும் நான் அண்ணன், அங்கு தேசாதிபதி ஆகிய கர்ணன். ஆனா என்கிட்டவும் எல்லா மனிதருக்கும் ஒரு குறை இருக்கும். உங்களுக்கு? ஆமா ஆமா, என்கிட்டயும் ஒரு குறை இருக்கு. என்ன குறை? என்ன குறை இருக்கிறது? நான் அன்னதானம் தவிர கர்ணனை தான வீரன் என்று எல்லோரும் சொல்லலாம். நான் தானம் செய்தவன். ஆனா நான் செய்யாத ஒரு தானம் இருக்கிறது. என்ன தானம்? உலகத்துல 32 தானம் இருக்கிறது. 32 தானங்களிலே தலை சிறந்த தானம் அன்னதானம். அன்னதானம் பசின்னு வந்தவங்களுக்கு சோறு போடுறவங்க எவங்களோ அவங்க இந்த கர்ணனை விடவும் உயர்ந்த தானத்தில் மிகுந்தவர். அந்த அன்னதானத்தை இதுவரைக்கும் நான் போட்டது கிடையாது. நான் ஏன் போடல? என்ன காரணம்? என்ன காரணம்? அண்ணன் சமைக்கக்கூடியவர்கள் யார்? சாப்பாடு செய்யறவங்க யாரு? பெண்கள். பெண்கள். அந்த பெண் வாடையே அடிக்காமல் வாழக்கூடியவனா நீங்க. என்னை பெற்றவள் நான். பிறக்கும் போதே என்னை ஆற்றில் விட்டு விட்டான். குற்றவளோடு பிறந்தவர் சகோதரி அவளும் கிடையாது. கிடையாது. மாற்றோடு பெண்ணை ஏறெடுத்தும் பார்த்தவன் நான் கிடையாது. அதனால என் வீட்டுல இதுவரைக்கும் சாதம் சமைத்து நான் உண்டது கிடையாது. தம்பி துரியோதனன் கொடுக்கக்கூடிய உணவை தான் உண்டு அவனுக்காகவே இந்த உயிரை வளர்த்து கொண்டிருக்கின்றேன். அதனாலதான் என் வீட்டுக்கு அண்ணான்னு சாப்பாடுன்னு யாருன்னு கேட்டு வந்தாலும் அதோ பாருங்கள் ஐயா அந்த வீட்டுக்கு போங்கன்னு கையை காட்டுவன தவிர என் கையால சாப்பாடு ஒருத்தருக்கும் போட்டதில்லை. மத்த எல்லா தானத்தையும் செய்து விட்டேன். இந்த 32வது
என்பது தானம் அன்னதானத்தை நான் செய்தது கிடையாது. ஏன் அப்பா என் கதையை பேசினா எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். அதை பேசுவதற்கு நேரம் கிடையாது. துரியோதனன் என்ன சபைக்கு வரும்படியா என் தம்பி கூப்பிட்டு இருக்கான். தம்பி துரியோதனன் இருந்தா அண்ணன் கர்ணன் வந்து அமைச்சரே ராஜா அண்ணாராய கர்ணபூபதி வந்துட்டார்கள். சமாதானம் கொடுத்தியா? ஓ அண்ணா தம்பி கர்ணா துரியோதனா அண்ணா வணக்கம். சுகமா வாழணும். அண்ணா அப்படியே சர்வ துரியோதனா நம்முடைய பொற்பாதங்களுக்கு இந்த துரியோதனாகப்பட்டவன் திறங்குனிந்து கரங்கூப்பி அநேக மந்திரம் பண்ணான். சுகமாக வாழணும் துரியோதனா. அகட்டும் அண்ணா. நாம் ஈருடலாக இருந்தாலும் ஓர் உயிர். சரி அண்ணா. துரியோதனா அண்ணா என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. அகட்டும் அண்ணா. அங்கு தேசத்தை விட்டு அண்ணன் கர்ணனை அதிவிரைவாக அழைத்த காரணம் அண்ணா ஏனென்றால் அதாவது கலிங்க தேசத்தில் இருந்து நிருபம் வந்திருக்கின்றது. ஆமா பொன்னுரி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டது ஜெயவரத்தில் இருந்து மாலை சுழட்டுகிறதா. அந்த மாலை ஜெயவரத்துக்கு செல்ல வேண்டும் என்று தாயாருடைய கட்டாய். நாம் மேல்நாட்டு மன்னனாக இருந்து நிறுவனம் நடத்தபடியால் போகாமல் இருக்கக்கூடாது. கலிங்க தேசத்தை ஆளுநருடைய சுபாங்கி சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை பொன்னுரிக்கு. ஆமா அந்த பொன்னுரிக்கு இச்சா சுயவரம் 55 நாட்டிற்கும் தலைமை நாடு நம் நாடு. ஆமா குருப்பெரியோர் பாட்டனார் பீஷ்மாச்சாரியார் அரசபையை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆமா ஆனா உங்க வம்சத்துல சந்திரகுல பரம்பரையில முதலில் பிறந்த பிள்ளை நீ. திருமண வயது உடையவன். ஆமா அதனால உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தாத்தாவுக்கு எண்ணம். தம்பி துரியோதனா நான் பெருமையாக நினைக்கின்றேன். என் தம்பிக்கு திருமணம் என்று சொன்னால் முதலில் சந்தோஷப்படக்கூடியவன் நீ. மனக்கோலம் பூண்டு நீ ரதத்தில் ஏறு. ரதத்தை தேர் ஓட்டி தட்டிலே இருந்து நான் ரதம் ஓட்டுறேன். கலிங்க தேசம் போகலாம். தத்துவம் தனக்கு தானே அதோ பார்த்தாயா கலிங்க தேசம் வந்து விட்டா. பொன்னுரியோட சுயமரம். ஆமா சுயமர மாளிகை மன்னாதி மன்னர்கள் ராஜாதிராஜ யாவற்றமான பேர்கள் வந்து வரிசையாகத்தானே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தம்பிக்கு சுமாதானம் போடு. சுமாதானம் போடு. தம்பிக்கு போடு. ஆனால் ஒன்று அதோ நான் அமர்கிறேன். நீ தேர்தட்டில் அமர்ந்து பார்ப்பாயாக. அம்மா ஆமா கையிலுடைய பூமாலை எடுத்து ஆளை சுழட்டி இருக்கின்ற போது எவர் இடத்துல வெகுறதோ அவர் நம்ம நாட்டுக்கு வைத்து வாமா. அப்படியா போயிட்டு வாமா. கொண்டு சமைச்சு ஐயா வச்சா ராஜா இருக்காரா? வணக்கம் 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 மகாராஜா. சொல்லி ராஜாக்கள் வந்து இருக்கக்கூடிய நேரத்துல என்ன சொன்னா தாய் தந்த இடத்துல விடைபெற்று நிச்சா சுடவரம் ஏற்படுத்தி இந்த சுடவரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராஜாக்களை பார்த்து இந்த கையெடுக்கக்கூடிய பூமாலை நான் வீசக்கூடிய நேரத்திலே மாலையானது யார் கழுத்தில் விடுகிறதோ அவரே நான் கல்யாணம் செய்து கூடியவாக தன்னை தந்தை இடத்துல கட்டில் பெற்று வந்தேன். ஆமா சுயமரத்தை நிப்பாட்டுங்க.
நான் சொல்லியா நீ ஆளாரு. ஓ நீ எந்த நாட்டு அரசனையா? ஏய், நீ யார எந்த நாட்டு அரசன்? கொங்கண நாடு கொங்கணத்து அரசன். கொட்டமுத்து ராஜா. இருந்துட்டு போ. நீ எந்த நாட்டு அரசன்? ஜெய் டெல்லி அஸ்னாபுரத்தை ஆண்டக்கூடிய நான் தான் துரியோதன மகாராஜன். நானும் ஒரு நாட்டு அரசன். யாரு? நான் தான் என்ன துரியோதன அகஸ்தினாபுரி பட்டணத்து அரசன்.